पुरादा भगीरथनामीसिग सत्यारविन्द्रवस्तिर्वाचिद्रनामीसिग रायसिंहनामीसिग प्रसादनामीसिग देवीनामीसिग सोमनामीसिग
எல்லாம் வல்ல வேலுமுகத்து விநாயகனையும் எம்பெருமாட்டி நாச்சிமார் அம்பிகையினுடைய பாதக்கமலங்களை மனக்கண்களினாலே தொழுது கொண்டு இவ்வாலயத்தை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி திருமேனி தீண்டி பூஜித்து வழிபாடாற்றுகின்ற தவப்பேற்றினை பெற்ற பிரதம சிவாச்சாரியார் அவர்தாம் ஏனைய சிவாச்சாரியார்களே, இவ்வாலயத்தை ஒழுங்குபடுத்துகின்ற பரிபாலகர்களே, கலைஞர்களே, ஒன்று கூடியிருக்கின்ற எம்பெருமாட்டியினுடைய மீள மெய்யன்பர்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, என்னை இந்த இடத்திலே ஆட்படுத்திய மாதா பிதா குரு அத்தனை தெய்வங்களையும் மனதார வழிபாடு செய்து எம்பெருமாட்டியினுடைய பராபர வருஷத்திற்குரிய திவ்ய அலங்கார உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்று இன்றைய 6ஆம் நாள் உற்சவம். நேற்றைய தினம் சிந்தனைகளை முன்வைக்கின்ற போது திருத்தொண்டர் புராணங்களிலே பின்னடியவர்களுடைய பெருமைகளுக்குள்ளே அதி உச்சமாக புனிதவதியார் என்று சொல்லப்படுகின்ற காரைக்கால் அம்மையாருடைய சிறப்பு பக்தியினுடைய உச்சத்திலே காணப்பெற்றது என்றும், அந்த காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி, திருவரத்தை மணிமாலை என்கின்ற நூல்களை அருளி செய்த பெருமையும் உண்டு என்பதை சொல்லி நேற்றைய உரையினை நிறைவுக்கு கொண்டு வந்தோம். அத்தகைய தன்மையிலே எம்பெருமாட்டியினுடைய அந்த திருவருளை மையமாக கொண்டு நேற்று ஒரு பெண்ணடியவருடைய வரலாற்றினை நிறைவு செய்தோம். எங்களுடைய சைவ சமய வரலாறுகளிலே, புராணங்கள், இதிகாசங்களிலே நம்பிக்கை இனங்கள் ஏற்படுகின்ற போது சமகாலத்தில் அவற்றையெல்லாம் நிறுவுவதற்காக சைவ சமயத்திலே அறிஞர்களும் பெரியோர்களும் சைவ சித்தாந்தம் என்கின்ற கருப்பொருளை முன்வைத்தார்கள். இந்த சைவ சித்தாந்தம் என்பது, சைவம் என்பது சிவம் பற்றியது, எங்களுடைய சைவ நெறி பற்றியது. சித்தாந்தம் என்பது முடிந்த முடிவு என்று பொருள். அறிவு சம்பந்தமான முடிவு என்றும் சொல்லலாம், முடிந்த முடிவு என்றும் சொல்லலாம். இந்த சைவ சித்தாந்தத்தை தான் எங்களுடைய சமய ரீதியாக சமகாலங்களிலே ஒரு அறிவுபூர்வமான கருத்தியலை சொல்வது என்று சொல்லுவார். சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் மறுதலிப்பு செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், வேதங்கள், ஆகமங்கள் சொன்னவற்றை நாங்கள் எல்லாரும் இலகுவாக விளங்குவதற்கு புராணங்கள், இதிகாசங்கள் தோற்றம் பெற்றன. நாங்கள் இதிகாசங்கள், புராணங்களை சொல்லுகிற போது சில பேருக்கு நம்பிக்கை இனங்கள் வருகிறது. சில பேர் சொல்லுவார்கள் கட்டுக்கதை, இது பொய்யான கதை என்றெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. அதை ஒரு தத்துவ ரீதியாக, ஒரு மனநிலை ரீதியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்வைக்கப்பட்ட ஒரு கோட்பாடுதான் சைவ சித்தாந்தம். முடிந்த முடிவு, இறை பற்றிய முடிந்த முடிவை சைவ சித்தாந்தம் என்று சொல்லுவார். இந்த சைவ சித்தாந்தம் எங்களுடைய மனித வாழ்க்கையை விஞ்ஞான ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஒரு கருத்தை முன்வைக்கிறது. ஒரு உலகத்திலே பதி, பசு, பாசம், இந்த நாங்கள் முப்பொருள் என்று படிக்கிறோம். பதி, பசு, பாசம். பதி என்று சொல்லுவது இறைவனை குறிக்கும். தமிழிலே தலைவன் என்றும் அதுக்கு பொருள் இருக்கிறது. இறைவன், மேலானவர், கடவுள் அப்படி என்றெல்லாம் பதியை குறிப்பார். பசு என்று சொன்னால் ஆன்மாக்கள்.
இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் ஆன்மாக்கள். உயிரினங்கள் எல்லாம் ஆன்மாக்கள். இந்த ஆன்மாக்கள் பதியோடு சேருவதுதான் இந்த மனித பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை, இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மை. நாங்கள் இறைவனோடு சேரவிடாது நம்மை கட்டுப்படுத்துவதுதான் பாசங்கள் என்று சொல்லப்படுகின்ற தடைகள். அதற்கு தடைகள், கட்டுக்கள் என்று சொல்லுவார். அதை நாங்கள் பிற்காலங்களிலே மும்மலங்கள் என்று சொல்லுவார். ஆணவம், கன்மம், மாயை. இதை 3 மலங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த மும்மலங்கள் ஆன்மாவோடு கூடியிருக்குமா? அதனாலே ஆன்மா இறைவனோடு சேர முடியாது. இப்போ நீங்கள் எல்லாரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறீர்கள். நான் உங்கள்கிட்ட உங்களுடைய கடைசி ஆசை என்ன அல்லது உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், அது நீங்கள் என்னட்ட கேட்டாலும் நாங்கள் எல்லாரும் சொல்லுவது என்ன? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், சொத்து சுகத்தோடு இருக்கணும், குழந்தை செல்வங்களோடு இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். நீங்களும் சொல்லுவோம், நானும் சொல்லுவோம். ஆனால் கோட்பாட்டை நாங்கள் படிக்கிற போது என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு ஆன்மாவினுடைய நோக்கம் சொத்து சுகத்தோடு குழந்தை செல்வங்களோடு வாழுவது அல்ல, அனுபவித்து இறைவனோடு சேர வேண்டும். இந்த ஆன்மாவினுடைய நோக்கம் என்னென்றால் இறைவனோடு போக வேண்டும். அப்படி இறைவனோடு சேருவதுதான் ஆன்மாவினுடைய நோக்கம். அந்த ஆன்மாவினுடைய நோக்கம் இறைவனோடு சேர வேண்டும் என்றால் பந்த பாசங்களை விலக்க வேண்டும். எங்கிட்ட சூழ்ந்திருக்கிற ஆணவம், கன்மம், மாயை, இந்த மும்மலங்களை நீக்க வேண்டும். இந்த மும்மலங்களை நீக்கிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் இறைவனோடு சேருகிறோம் என்று பொருள். அதைத்தான் ஆன்ம வீடு பேறு என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறோம். முன்னைய காலங்களிலே முத்தி என்று சொன்னார். நாங்கள் இறைவனோடு சேருவதை முத்தி, வீடு பேறு அடைதல், இறைவனோடு அந்த திருத்தாள் சேருகின்ற பேறுதான் எல்லாருடைய நோக்கம். இப்ப நான் சொல்லுகிற போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் உங்களுடைய ஆன்மாவினுடைய நோக்கம் அதுதான். உங்களுடைய ஆன்மா இந்த பிறப்பில இந்த உடம்புக்குள்ள இருக்கு. அடுத்த பிறப்பிலே அது இன்னொரு உடம்பை நாடி செல்லும். அதுதான் ஆன்மாவினுடைய இயல்பு. மணிவாசகர் சிவபுராணத்தில் சொல்றார், புல்லாகி பூடாய் புழுவாய் பல்விருவமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாமர சங்கமத்து. ஒரு ஆன்மா ஒவ்வொரு பிறப்புகளை எடுத்துக்கொண்டு போய் இறைவனோடு சேரவனை சங்கமிச்சுக் கொள்ள வேண்டும். புல்லாகிறது, பூடாகிறது, புழுவாகிறது, மரமாகிறது. பாருங்கள், ஒரு ஆன்மா மறுபிறப்புகளை எடுக்கிறது. இதுதான் இந்த தத்துவத்தினுடைய மிக முக்கியம். ஒரு ஆன்மா மறுபிறப்புகளை எடுக்கிறது. இந்த பிறப்பில இந்த உடம்பில இந்த ஆன்மா இருக்கிறது. இந்த உடம்பில இருந்து செய்ய வேண்டிய கைங்கரியங்களை செய்து கொள்ளுகிறது. இந்த உடம்பில இருந்து கோயில தொண்டு செய்யணுமா செய்யுது, வீதியில போகிற போது மற்றவனுக்கு உதய வேணுமா உதயுது, எல்லாம் செய்யும். இந்த உடம்பில இருந்து செய்ய வேண்டிய கைங்கரியங்களை செய்துவிட்டு இந்த ஆன்மா அடுத்த பிறப்பை எடுக்கிறது. அடுத்த பிறப்பை எடுக்கிறது எது தீர்மானிக்கிறது என்று சொன்னால், இந்த ஆன்மா செய்த வினை தீர்மானிக்கப்படுகிறது. நாங்கள் எல்லாம் மனித பிறப்பை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் முற்பிறப்பிலே செய்த வினை. நான் முதல் நாளையே சொன்னேன், முன்னம் நீபுரி நல்வினை பயனிடை. நாங்கள் முற்பிறப்பில் செய்த நல்ல வினை இப்பிறப்பில் மனித பிறப்பை எடுத்திருக்கிறோம். இதில் இந்த வினையினை செய்கின்ற போது அடுத்த பிறப்பு அமையும். நல்லதை செய்தவென்றால் அடுத்த பிறப்பு நல்லதாய் அமையும். இதை நான் சொல்ல தத்துவம் சொல்வது சஞ்சிதம்
பிராரத்துவம், ஆகாமியம், 3 வினை இருக்கு. பழைய வினை, செய்கின்ற வினை, செய்ய இருக்கும் வினை. நாங்கள் முற்பிறப்பிலே செய்த வினைகள் பழைய வினை, அதை அனுபவிக்கிறோம். சில பேர் சொல்லுவார்கள், நாங்கள் எல்லாம் செய்கிறோம், எங்களுக்கு துன்பம் வருகிறது. நாங்கள் முற்பிறப்பில் ஏதாவது ஒரு தவறு செய்திருப்போம், அதை அனுபவிக்க வேண்டும். அனுபவித்து இந்த பிறப்பில் நாங்கள் நல்ல தொண்டுகளை செய்தால், நல்ல செயல்களை செய்தால், அடுத்த பிறப்பு உங்களுக்கு நல்லதாய் அமையும். அதான் எங்களுக்கு ஒரு பழமொழி இருக்கு, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதனுடைய தத்துவம் அதுக்குள்ளதான் இருக்கு. நாங்கள் இந்த பிறப்புல செய்கிற நல்ல வினை நம்மை அடுத்த பிறப்பில் நல்லதாய் இருக்கு. அப்ப ஒரு ஆன்மாவினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இறைவனோடு சேர வேண்டும். இறைவனோடு சேருவதற்கு மும்மலங்கள் கூடியிருக்கும். அந்த மும்மலங்களை விளக்க வேண்டும். தருவாயே புறமாதை உணர்வோனே புவனேச குமரேசா கரஜானை கிளையோனே கதிர்காம பெருமாளே ஆதிரந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை
போற்றி என் நாட்டவர்க்கு முறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मा शिवो मेस्तु सदा शिवों नाचिमादिं विहादिं प्रतिमान தேவார புராணம் அவதாரிய விடமுண்டகண்டன் மிக நல்ல வீட தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்த உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு முடனே ஆசரு நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே உலகெல்லாம் உணர்ந்தோது தற்கரியவன் இளவுலாவிய நீர்நலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம் படி வாழ்த்தி வணங்குவோம் திரும்பலம் நாகரா அரோகரா 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 வெள்ளையாடா வெள்ளையாடா
செவ்வாய்க்கிழமை உபயத்தை தவராஜ் கவிதா குடும்பத்தினர் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் இல்லாமல் குலதெய்வம் நாச்சமா தூபிகளுடைய திருவருள் பெருங்கருணை எந்தெந்தும் கிடைக்க பிரார்த்தித்து ஆசை கூறி இன்றைய இந்த விழாவிலே கலந்து கொண்ட குருமார்கள், மங்களவாத்திய கலைஞர்கள், ஆலய அலங்காவலர்கள், அம்மையருடைய விழா அடியவர்கள் அனைவருக்கும் இல்லாமல் நாச்சுமாதூபிகளுடைய வருடாந்த சம்பத்சர தோஷ பிராகிச்சித்தார்த்த அலங்கார உற்சவத்தினுடைய 6ஆம் நாள் வழிபாட்டுடைய பரிபூர்ண திருவள்ளுவங்கள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து ஆசைகூறி நாளைய தினம் 7ஆம் நாள் உற்சவம் வளமை போன்று 5:30 மணி அளவிலே விநாயகர் வழிபாட்டோடு ஆரம்பமாகி தொடர்ந்து கும்ப பூஜை மூலாலயத்திலே விழா நாதகியாக கொலுவைத்திருக்கின்ற அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனை இடம்பெற்று விசேட ஹோம பூர்ணாதிகள் இடம்பெற்று சர்வ மங்களவாத்தியங்கள் வழங்க கும்ப நாயகியாக பெருமாட்டி எழுந்தருள் விநாயகர் பெருமானுக்கும் மூலாலயத்திலே வைத்திருக்கின்ற அம்பிகைக்கும் அபிஷேக ஆராதனை இடம்பெற்று தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பஜனைகள் இடம்பெற்று நித்திய நைத்திய பூஜைகள் இடம்பெற்று பிரசங்கம் இடம்பெற்று வசந்த மண்டபத்திலே கொண்டு வைத்திருக்கின்ற அம்பிகைக்கு சோடச உபஜார பூஜைகள் எல்லாம் இடம்பெற்று அம்பிகை பக்தர்களுக்கு அனுபாலிப்பதற்காக ஒளிவீதி எழுந்தருள்வார். அத்தருணமும் தொடர்ந்து நடைபெறுகின்ற சக்தி பூஜையிலும் அனைத்து அம்பிகளுடைய அடிவர்களும் கலந்து உங்களால் இந்த திருத்தொண்டுகள் பலபுரிந்து அம்பிகளுடைய புகழ் பாடி பரவி எல்லாம் வல்ல நாச்சுமாது அம்பிகளுடைய திருவருளுக்கு பாத்திரமாக நாம் வேண்டுகின்றோம். நித்தியம் லோகாசனஸ்தா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களான சந்து இன்பமே சூட்ட எல்லோரும் வாழ்க. ஹர நம பார்வதி பததே. தென்னாடுடைய சிவனை போற்றி. சிற்றதேச இன்பமே சூழ்க. அன்னை நாச்சிமாதேவி அம்பிகைக்கு, அன்னை நாச்சிமாதேவி அம்பிகைக்கு, அன்னை நாச்சிமாதேவி அம்பிகைக்கு. ஜெகத்தாரணி இங்கு நீ என்று நான் இல்லை.